ஈரான் கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்துகின்றார் டொனால்ட் ட்ரம்ப். தொடர்ந்தும் அமெரிக்காவில் மதிப்பிழக்கும் டொனால்ட் ட்ரம்பின் நகர்வுகள். டொனால்ட் ட்ரம்பின் கெடுகாலம் மற்றும் டொனால்ட் ட்ரம்பின் பதில்கள் அனைத்துமே முன்னுக்கு பின் முரணாக இருப்பதற்கான காரணங்கள். தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விமானம் ஒன்றை மீட்கிறதுலையும் அதில் பயணித்த விமானிகளையும் போர் வீரர்களையும் மீட்கிறதில் ஒரு மும்முரமாக இறங்கியிருந்தார். அதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியையும் கண்டிருந்தார் என்று அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ந்தும் பேசி கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த விடயத்தில் மிகப்பெரிய சிக்கல் நிலைமைகளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சந்திச்சிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த விடயத்தை ஒரு வெற்றியாக பயன்படுத்தி தான் இழந்த புகழ மீண்டும் அமெரிக்காவில் அடையலாம் என்கின்ற ஒரு வகையான நகர்த்தல்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஈஸ்டர் வார இறுதியில் நிகழ்ந்த இந்த சம்பவத்துக்கும் ஈஸ்டர் வார இறுதியில் இந்த ஈரான் மலைப்பகுதியில் சிக்கியிருந்த காயமடைந்த விமானப்பட வீரர்களை இவர் மீட்டெடுத்த விஷயத்தையும் ஒரு தெய்வீக வெற்றியாகத்தான் பார்க்கின்றேன் என்கின்ற வகையில் ஒரு பிரச்சார பாணியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட தெய்வம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட இருக்கின்றது என்கின்ற ஒரு வகையான ஒரு அரசியல் நகர்த்தல்களை மேற்கொள்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் கூட மதம் சார்ந்த அரசியல் போக்கு கூட ஒரு தோற்றுப்போன அரசியல் நிலைப்பாடாகத்தான் இருக்கின்றது. அந்த ஒரு நகர்த்தல்களை தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ மேற்கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை தொடர்ந்துமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பாதையில் கொண்டு செல்லாமோ என்கிற விடயத்தில் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். தன்னுடைய தேர்தலுக்கான அரசியல் பயணத்தை தேர்தல் நெருங்கல இந்த சூழ்நிலையில் இந்த விடயங்கள் மட்டுமே இந்த தேர்தலுக்கு போதுமானதாக இருக்குமாண்டா இல்லை என்று தான் சொல்லணும். அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த மீட்பு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வீரர் மீட்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே அந்த தகவலை வெளியில் கசிய விட்ட ஊடகவியலாளரை கைது செய்வேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஊடகத்தினுடைய குரல் வலையை நசுக்குகின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இது பார்க்கின்றது. அடுத்த கட்டத்தில் ஊடக சுதந்திரத்தை முடக்குவதில் முன்னின்று செயல்படுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற வகையில் எதிர்க்கட்சிகள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே கோர்மூஸ் நீரினை இன்னும் திறக்க உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய செலவினங்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. இந்த அமெரிக்காவினுடைய செலவினங்கள் பட்டியல் நீண்டு செல்லுகின்ற இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டம் அமெரிக்காவினுடைய வரவு செலவு திட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான துண்டு உள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்தும் பொருளாதார நிபுணர்கள் டொனால்ட் ட்ரம்பை எச்சரித்திருந்தாலும் கூட அதனை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு கேளிக்கையாகத்தான் பார்க்கின்றார் என்கின்ற அடிப்படையில் தான் பேசப்படுகின்றது. அவர்கள் கூடுகின்ற சில ஒரு ஆலோசனை கருத்துக்களை மதிக்காமல் தன்பாட்டில் செயல்படுகின்றார் என்கின்ற விமர்சனம் தொடர்ந்தும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஏற்கனவே இந்த விடயம் ஊடகவியலாளர்களால் பெருமெடுப்பில் பேசப்பட்டிருந்தது. அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் அமெரிக்காவுக்கான போர், அமெரிக்கர்களுக்கான போர், அது மட்டும் இல்லாமல் ஈரானை ஒரு சர்வதிகார ஆட்சியிலிருந்து மீட்பதற்கான போர் என்கின்ற வகையில் தன்னுடைய கருத்தியல்களை கூறிக்கொண்டிருந்தார். இருந்தாலும் கூட இந்த நிலைப்பாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையாக ஒரு எதேச்சதிகார போக்கில் தான் செயல்படுகின்றார் என்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையில் நாங்கள் இதை பார்த்தால் அடிக்கடி கெடுக்களை கொடுப்பதும் இந்த காலப்பகுதிக்குள்ள கோர்மூஸ் நீரிணையை திறக்கோணம் இல்லாட்டிக்கு பெருமளவிலான தாக்குதல்கள் இடம்பெறும், அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் செல்ல போகின்றோம் என்கின்ற கெடுக்களை கொடுக்கிறது மக்கள் மத்தியில் சலிப்படைய செய்த வாக்குறுதிகளான ஒரு நபராக, சலிப்படைய செய்த வாக்குறுதிகளை கொடுக்கின்ற ஒரு நபராக டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கப்படுகின்றாரோ என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. தொடர்ந்துமே இப்படியான விடயங்களை பேசுகின்ற பொழுது சரியான ஒரு நிலைப்பாட்டில் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கே இல்லை. முன்னைய காலகட்டங்களில் ஒரு விடயத்தையும் பிறகு அதற்கு அடுத்தபடியான சூழ்நிலையில் இன்னொரு விடயத்தையும் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கின்றார் என்கிற விமர்சனங்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சென்றிருக்கிறார். ஆகவே அமெரிக்காவினுடைய அடிப்படை அரசியல்வாதிகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தியல்களை ஏற்றுக்கொள்கிற நிலைப்பாட்டில் இல்லை. குடியரசுக் கட்சிக்குள்ளேயே மீண்டும் டொனால்ட் ட்ரம்புக்கான எதிர்ப்பலைகள் கிளம்பி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே குடியரசுக் கட்சியில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக பலரும் கிளர்ந்திருந்தார்கள். பிறகு செனட்டர்களுடைய
அந்த சபை விவாதங்கள் நடக்கின்ற பொழுது ஓரளவுக்கு சுமூகமான நிலையில் குடியரசுக் கட்சியினுடைய நிலைப்பாடு டொனால்ட் ட்ரம்ப் சார்ந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கருத்தியல்கள் சார்ந்து எடுக்கின்ற முடிவுகள் காரணமாக மீண்டும் குடியரசுக் கட்சிக்குள்ள டொனால்ட் ட்ரம்புக்கு எதிர்ப்பலைகள் கிளம்பி இருக்கின்றதான் சொல்லணும். ஏற்கனவே ஜனநாயக கட்சி எதிர்கட்சிகளினுடைய கூட்டணியில் மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேலே இன்றைய வரைக்குமே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே ஈரானை கற்காலத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவேன் என்று அவர் சொன்ன வார்த்தையில இருந்து ஒரு இறையாண்மை பொருந்திய நாடை எப்படி இவர் இப்படி பேச முடியும் என்கின்ற அளவில் ஈரானுக்கு ஆதரவான கருத்தியல்கள் அமெரிக்காவில் தோன்றுகின்ற அளவுக்கான ஒரு நிலைப்பாட்டை டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கி இருக்கின்றார் என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய குர்திஷ் கிளர்ச்சியாளர்களுக்கான ஆயுதங்களை தான் வழங்கினேன் என்று ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் ஒத்துக்கொண்டார். அது மிகப்பெரிய அளவில் ஊடகங்களில் பேசப்பட்டு மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் இப்படியான விடயங்களை டொனால்ட் ட்ரம்ப் ஏன் செய்கின்றார் என்கின்ற விமர்சனம் ஒரு பக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் இந்த கிளர்ச்சியாளர்கள் மற்றும் உள்ளூரில் இருக்கின்ற இனவாதிகளை மீண்டும் தூண்டிவிட்டு ஒரு இனக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான சூழலை ஈரானில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேற்கொள்கின்றாரா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் ஈரான் வெறுமனே ஒரு இனத்தை கொண்ட நாடு இல்லை. பாரசீகர்கள், அசரி, குர்துகள், லூர்துகள், பலோச்சிக்கள் என்று தொடர் ஒரு இன குழுமங்களால் சூழப்பட்ட நாடு தான். ஆகவே இதனை பயன்படுத்தி சிறுபான்மையினர்கள் பெரும்பான்மையினர்கள் என்கின்ற ஒரு இனக்கலவரத்தை தூண்டுவதற்கான ஒரு விடயத்தை தன்னுடைய போர் தந்திரோபாயமாக டொனால்ட் ட்ரம்ப் கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. ஈரானின் வடமேற்கில் செயல்படும் கூர்திஷ் கிளர்ச்சி குழுக்களுக்கு நானே ஆயுதங்களை வழங்கினேன் என்கின்ற ஒரு அடிப்படை விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருந்தார். அதற்குரிய நகர்த்தல்கள் இன்றளவிலும் கூட கொண்டு கொண்டிருக்கின்றாரா? குறிப்பாக இந்த பலவீனமான இடங்களில் இருக்கின்ற கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி, ஈரானுடைய பலவீனமான இடங்களில் இருக்கிற கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி அவர்களுக்குள்ள பாகுபாடுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியால் ஈரானுடைய உள்ளூர் கட்டமைப்பை சிதைப்பதற்கான வழிவகைகளை ஒரு போர் தந்திரோபாயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாரா என்கின்ற இன்னொரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே சதாம் ஹுசைன் ஈரான் ஈராக் போரின் போது ஈரானில் உள்ள அரபுகளை தூண்டி விடுறதுக்கான முயற்சிகளில் ஏற்பட்டிருந்தார். ஆனாலும் கூட ஈரானுடைய சியா அரபுகள் ஈராக்கை ஒரு வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களாக பார்த்தார்களே ஒழிய அவர்களை தங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற அல்லது தங்களுடைய மீட்சிக்காக போராடுகின்ற ஒரு போராளிகளாக பார்க்க அவர்கள் தவறிவிட்டார்கள். இதனாலேயே சதாம் ஹுசைனுடைய சில கொள்கைகள் பேரளவில் தோற்கின்றது. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை பின்னர் புஷ் காலத்திலேயும் எடுக்கின்றார்கள். கிளர்ச்சியாளர்களை தூண்டிவிடுதல் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் தொடர்ந்துமே பேணுகின்ற ஒரு சூழ்நிலையை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் அதனை ஈரானிய மக்கள் தொடர்ந்து எதிர்த்து வருகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. ஏனென்றால் ஈரான் மக்கள்கிட்ட இப்போ இருக்கின்ற நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நாடு ஒரு மீட்சிக்கான பாதையில் ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்து, குறிப்பாக அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கருதுவது வெள்ளாதிக்க நாடுகளினுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து எங்களுடைய மதத்தை போற்றுகின்ற எம் சார்ந்த இனத்தை மதிக்கின்ற ஒரு நிலையான அரசியலை உருவாக்கி கொள்ளல் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் ஈரான் தொடர்ந்துமே இருக்கின்றது. ஈரான் இப்போது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி டெக்னோ கொரில்லா போரை நடத்துகின்றது. எனவே இந்த சிறுபான்மையினர்களின் கிளர்ச்சி ஈரானுடைய இராணுவத்தை வலிமைப்படுத்துதல் எவ்வாறு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்தும் இருக்கின்றது. அண்டை நாடுகள் கூட இந்த இன அரசியலை பயன்படுத்தி இன கிளர்ச்சிகளை தோற்றுவிக்கிறத வெறுத்திருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் அதற்கு எதிரான குரல்களையும் எழுப்பியிருக்கின்றன. குறிப்பாக துருக்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கூட இந்த விடயத்தில் அமெரிக்கா இப்படி செயல்படக்கூடாது, இனக்கலவரம் என்பது ஒரு நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டால் மிக பெரிய அளவிலான சேதங்களை அந்த நாடு சந்திக்கும். ஏற்கனவே போர்ச்சூழல் மிகப்பெரிய அளவில் நின்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இதுவும் ஒரு உள்ளூர் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தும். வெறுமனே இது ஈரானை மட்டும் பாதிக்காது. ஈரான் இனங்கள் வேறு நாட்டில் இருந்தால் அந்த நாட்டிலையும் இனக்கலவரங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்கள் வாழுகின்ற செறிந்து வாழுகின்ற பிரதேசங்களாக குறிப்பிடப்படுகின்ற மத்திய கிழக்கு நாடுகளில் கூட இந்த இனப்பெரம்பல்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே அங்கே கூட இனக்கிளர்ச்சிகள் அதிகமாக ஏற்படும் என்கின்ற வகையில் மிக பெரிய அளவிலான அழுத்தங்களை அமெரிக்காவுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருகின்றோம் என்கின்ற அடிப்படையில் சொன்ன நாடுகள் கூட, அதற்கு தலைமை தாங்கிய நாடுகள் கூட
அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டைத்தான் இந்த விடயத்தில் மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அமெரிக்காவினுடைய புதிய திட்டம், அதாவது ஈரானுடைய கிளர்ச்சியாளர்களை அல்லது ஈரானுடைய இனக்குழுக்களை பாகுபடுத்தி அவர்களுக்கு இடையிலான ஒரு இனக்கிளர்ச்சியை ஏற்படுத்துவோம் அல்லது ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்கின்ற ஒரு போரியல் தந்திரம் இப்போ ஒரு தோல்வியடைந்த தந்திரமாகத்தான் பார்க்கப்படுகின்றது.